தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அவருடைய விசாரணைகள் தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். அரச ஊழியர்களுக்கு இன்று முதல் சம்பளத்தை அதிகரித்து வழங்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது குறித்தும் மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்துகின்றார். அந்த கூட்டம் தொடர்பான மேலதிக விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதே வேளையில் அரச புலனாய்வு துறையில் பணிபுரிகின்ற புலனாய்வு அதிகாரி ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படி ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. எதற்காக அந்த புலனாய்வு அதிகாரி கைது செய்யப்பட்டார் என்பது சம்பந்தமாக சில தகவல்கள் உள்ளன. அவற்றை பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. முக்கியமான ஒரு கேலி சித்திரம். அதைவிட ஒரு நகைச்சுவையான செய்தி ஒன்றும் இருக்கின்றது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று வியாழக்கிழமை முற்பகல் வேளையில் ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு அனைத்து கட்சி மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து முக்கியமான ஒரு விடயம் குறித்து கலந்துரையாட இருக்கின்றார். அதுதான் அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற 44% வரியாகும். ஏனென்று சொன்னால் இது கட்சி பேதங்களை கடந்து அனைவருக்கும் உருவான ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் உருவான ஒரு பிரச்சனையாகும். எனவே அனைத்து எதிர்க்கட்சிகளையும் சந்தித்து அவர் ஆலோசனைகள் கேட்க இருக்கின்றார். அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக அவர்களுடன் கலந்துரையாட இருக்கின்றார். எனவே ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய முக்கிய நிபுணர்கள், முக்கியஸ்தர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆலோசனைகளை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு சுயேட்சை குழுவும் கட்சியாகவும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். அவரும் சில ஆலோசனைகளை ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து சொல்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இன்று முற்பகல் வேளையில் இந்த அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இந்த செய்தி வெளிவந்ததன் பின்னர் அமெரிக்காவிலிருந்து வந்த செய்தி என்னென்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைனாவை தவிர்ந்த ஏனைய அனைத்து நாடுகளுக்குமான இந்த டரீஃபை 3 மாதங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார். 90 நாட்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கூட இன்று இந்த கூட்டம் முக்கியமானதுதான். ஏனென்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக கலந்துரையாடணும். எனவே இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. அனைத்து அரசாங்க ஊழியர்களுக்கும் இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தொடக்கம் சம்பளத்தை அதிகரித்து வழங்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருந்தவர் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் கட்டம் கட்டமாக சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று சொல்லி. எனவே அதனுடைய முதலாவது கட்டத்தை இன்றிலிருந்து ஆரம்பிக்கும்படி சகல அரச திணைக்களங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே சகல அரச ஊழியர்களுக்கும் இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தொடக்கம் முதல் கட்ட சம்பள அதிகரிப்பு இடம்பெறும் என சொல்லப்படுகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அவர் நேற்று நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் மீதான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் மீதான விசாரணைகள் பல்வேறு கோணங்களில் இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது. ஒன்று ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் அவருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள், அவர் எவ்வாறு செயல்பட்டார், என்ன விதமாக அதில் காரணமாக இருந்தார் போன்ற விஷயங்கள் அலசி ஆராயப்படுகின்றன. அது ஒரு பக்க விசாரணை. இன்னும் ஒரு முக்கியமான விசாரணை, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர் கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அவர் கடத்தப்பட்டதற்கும் காணாமல் போக செய்யப்பட்டதற்கும் பிள்ளையானுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. எனவே அது தொடர்பாகத்தான் முக்கியமாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் வைத்து அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டவர். இன்ற வரைக்கும் அவருக்கு என்ன நடந்ததே தெரியல. எனவே இந்த கடத்தல் சம்பந்தமாக பிள்ளையான் மீது தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப பிள்ளையான் மேல
நிறைய விசாரணைகள் நடந்து இருக்குதானே, நிறைய கேள்விகள் கேட்கப்படுதானே. அதுக்கு பிள்ளையான் என்ன செய்யணும்னு சொன்னால், தனக்கு பின்னால் இருந்த ஆக்களையும் வந்து காட்டி கொடுக்கணும். இன்னார் தான் எனக்கு கட்டளை போட்டவே, இன்னார் சொல்லித்தான் நான் இதை செய்த, நான் இன்னென்னாரெல்லாம் வந்து எனக்கு ஆயுதங்கள் தந்தவேன்னு சொல்லி ஒரு பின்னுக்கு ஒரு பெரிய பட்டியல் ஒன்று இருக்கத்தானே வேணும். யாரோ ஒரு முக்கிய புள்ளிகள் பின்னுக்கு இருந்து கட்டளை போட்டோடே தான் இவையெல்லாம் இதை செய்திருப்பினோம் தானே. எனவே வந்து பிள்ளையான் என்ன செய்யணும், அவ்வளோ பேட்ட பேரையும் சிஐடிக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனவே அவ்வளோ பேரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் இந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் சரியான முறையில் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து என்று சொல்லி பொதுமக்களாகிய நாங்கள் நம்ப முடியும். தானே. வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது பல்கலைக்கழக வளாகத்தில். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அதே நேரம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் அற்புதராஜா அவர்களும் இதில் வந்து கலந்து கொண்டவர். இதில் வந்து ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. இந்த குழுவின் வேலை என்னென்னு சொன்னால், அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் செய்யணும், யார் யாரோட கதைக்கணும், எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், எப்படி வவுனியா பல்கலைக்கழகத்தில் வந்து விஞ்ஞான பீடத்தை கொண்டு வரது என்றது சம்பந்தமாக அந்த குழுவினர்கள் முடிவெடுத்து அதற்கேற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். இப்படியாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் பாரது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம்தான். மருத்துவ பீடம் மட்டுமில்லாமல் என்னென்ன எல்லாம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்து வவுனியா பல்கலைக்கழகத்தை ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக மாற்றுற நடவடிக்கை வந்து உண்மையில் வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறீங்க, விஞ்ஞான பீடத்தெல்லாம் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறீங்க, எல்லாமே ஓகே. உங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த ரேக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய மாணவர்களுக்கு நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை, கொடூரம் அல்லது மனித நாகரிகத்துக்கு ஒவ்வாத செயல்கள், இதை வந்து அடியோட தடுத்து நிறுத்துங்க. உங்களுடைய பல்கலைக்கழகம் சார்பாக ஒரு அறிவித்தல் ஒன்று விடுங்கோ. அதாவது, எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ரேக்கிங் வந்து முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதியே கிடையாது. அதாவது இந்த சுகர் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ மாதிரி ரேக்கிங் ஃப்ரீ யூனிவர்சிட்டி என்று சொல்லி நீங்களே ஒரு போட்டை போடலாம். அப்படி போட்டு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக செய்தீங்கன்னு சொன்னால், இலங்கையிலேயே வந்து ஒரு முன்மாதிரியான பல்கலைக்கழகமாக இருக்கும். எனவே வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் பாரதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. கூடவே இந்த பகுடிவதை என்று சொல்லப்படுற இதையும் வந்து ஒழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். நாட்டில் இருந்து லஞ்ச ஊழலை முற்றுமுழுதாக ஒழித்து கட்டுவதற்கு புதியதொரு வேலை திட்டம் ஒன்று ஜனாதிபதி அவர்களால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று. அந்த வேலை திட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் என்று சொன்னால், தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம். தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் 2025 தொடக்கம் 2029 வரை என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வருஷத்திலிருந்து 2029 ஆண்டு வரையான காலப்பகுதியில் நாட்டில் இருந்து முற்று முழுதாக லஞ்ச ஊழலை வந்து அட்டியோட அள்ளிச்சொல்லிக்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். ஏற்கனவே பதவியேற்ற நாளில் இருந்தே நிறைய லஞ்ச ஊழலுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போல நிறைய லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். நிறைய இடங்களில் வந்து இந்த ரெய்டு என்று சொல்லுவோம், அந்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு லஞ்ச ஊழலுக்கு எதிராக எங்களுடைய மக்கள் மத்தியிலே வந்து மிக கடுமையான ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு முழு முதல் காரணமே வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான். அதை யாருமே மறக்க முடியாது. இனிமேல் ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசு அதிகாரியோ வந்து லஞ்ச ஊழல் செய்கிறத பொதுமக்களே அனுமதிக்க மாட்டோம். பொதுமக்களே அனுமதிக்க மாட்டினோம். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இப்போ ஒரு அரசு அதிகாரி இருக்கிறார், அவர் கொஞ்சம் லஞ்ச ஊழல் செய்கிறாராம் என்று பொதுமக்கள் கேள்விப்பட்டா பொதுமக்களே நிறைய பேர் அப்படியே போயிடும் அந்த அரசு அலுவலகத்தை முற்றுக போடுறதுக்கு. ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு நிலைமை வந்து இப்போ மக்கள் மத்தியில் வந்து உருவாகி இருக்குது. எங்களோட நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த லஞ்ச ஊழலால் தான் பின்னோக்கி போய் கொண்டிருக்குது. அதை யாரும் மறக்க முடியாது. எனவே ஜனாதிபதி ஆரம்பித்து வச்சுக்கிற இந்த செயல் திட்டம் வந்து உண்மையில் வந்து இப்போ இருக்கிறத விட தீவிரமாக செயல்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அரச புலனாய்வு பிரிவில் பணிபுரிகின்ற ஒரு அதிகாரியை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கின்றார்கள். அதப்படி அரச புலனாய்வு துறையில் வேலை செய்கிற ஒரு ஆளை வந்து குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து கைது செய்யலாம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாது. யார் குற்றம் செய்திருந்தாலும் அவரை கைது செய்யலாம், அதுக்கான அதிகாரங்கள் இருக்குது. எனவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 2018 ஆண்டில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக, அதாவது 2018 ஆண்டில் வவுனதீவு பகுதியில் ஒரு செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர்கள். அவர்களுடைய கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டவர், அவருக்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்லி அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த புலனாய்வு அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்ற புலனாய்வு பிரிவினரால்.
அடுத்ததாக ஒரு நகைச்சுவை செய்தி ஒன்று இருக்குன்னு சொன்னான் தானே, அதை சொல்கிறேன். ராஜித சேனாரத்தின என்ற ஒரு பேரை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் தான் இந்த நகைச்சுவையான செய்தியை சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், இப்போ நாட்டில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க மட்டும் இருந்திருந்தா இத்தறிக்கு அவர் என்ன செய்திருப்பாராமண்டா, எலோன் மஸ்க் இருக்கார் தானே அமெரிக்காவில், அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனடியாக அமெரிக்க அரசாங்கம் இலங்கை மீது விதித்திருக்கிற அந்த வரியை இல்லாமல் செய்திருப்பாராம் ரணில் விக்ரமசிங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் எடுத்து சொல்லிப்பாராம் ரணில் விக்ரமசிங்க எலோன் மஸ்க்கு அந்த வரியை இருக்கா நீக்கி விடுங்கன்னு சொல்லி. உடனே எலோன் மஸ்க் என்ன செய்வாராம் என்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இலங்கைக்கான வரியை நீக்கி விடுங்க சொல்லுவாராம். உடனே அடுத்த நிமிஷமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டு உடனே இலங்கைக்கான வரியை நீக்கிடுவாராம் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின சொல்லி வச்சிருக்கார். சரி, அவர் தான் ஏதோ பதவி பறிபோன கவலையில் ஏதோ அந்த நாள் ஞாபகத்தில் சொல்லிட்டு வச்சுக்கொள்வோமே. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதை நம்புறதுக்கும் ஆக்கள் இருக்குது. ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தால் உண்மையிலேயே ஃபோன் பண்ணி கதைச்சிருப்பாரோ, அந்த வரியை நீக்கியிருப்பாரோ என்று நம்புறதுக்கு சிங்களாக்கள் மட்டுமில்லை, எங்களுடைய தமிழ் கட்சிகள்லேயும் ஆக்கள் இருக்குது கொஞ்சம் பேர். ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னாலும் அதை வேத வாக்குன்னு சொல்கிறதுக்கு. என்னென்னு சொன்னால், எங்களோட தமிழ் கட்சிகளில் கொஞ்சம் பேர் ரணில்ட கண்ணை, எனவே அவர் சார்பாக இவியல் கதைப்பினம், இவியல் நம்புவினம். முதல்ல அதை இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் தான் வரி விதிச்சிருக்கு, டரிஃப் விதிச்சிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய மிக மிக நெருங்கின நட்பு நாடு பிரித்தானியா. பிரித்தானியாவை தாண்டின ஒரு நட்பு நாடு அமெரிக்காவுக்கு கிடையவே கிடையாது. அந்த பிரித்தானியாவுக்கே வரி விதித்து வச்சுக்கிறாங்க. பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமரும் இங்கே பிஸ்னஸ் செக்ரட்டரி ஜொனாத்தன் ரெனால்ட்ஸும் எத்தனையோ தரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரைக்கும் அமெரிக்கா கிருங்கவே இல்லை. அப்படியான நிலைமை இருக்கும்போது, அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய நட்பு நாடுகளுக்கே இந்த கதியாக இருக்கும்போது, ரணில் விக்ரமசிங்க இலங்கையிலிருந்து போன் பண்ணுவாராம். அதை கேட்டு உடனடியாக அந்த வரி நீக்கப்படுமாம் என்று சொன்னால், இது நகைச்சுவை செய்தி இல்லாமல் அப்போ என்ன செய்தி? அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு சோஃபாவில் ஒரு பெண் இருக்கிறா. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கீழே அவாண்ட காலை தொட்டு கும்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஜூலி ப்ளீஸ் ஹெல்ப்ண்டு. அப்போ ஜூலி யாருன்றது உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங். அவரைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் காலை தொட்டு வணங்கி கேட்கிறார், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. எனவே இந்த கேலி சித்திரம் தொடர்பாகவும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.